கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. உங்களை மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். த அபண்டன்ட் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு பரிபூர்ண ஜீவனை குறித்த சத்தியத்தை ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியத்தின் பொழுது தன்னை நெருங்கி வந்த மக்களை பார்த்து ஒரு சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படியாக சொன்னார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான்னு சொல்லி யோவான் 6:35 அவர் பேசினதை பார்த்தோம். யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 10:7 என்ன சொன்னார்? இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 11வது வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். யோவான் 11:25 யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொன்னார். சரி, 6 ஸ்டேட்மெண்ட் ஒரு முக்கியமான கருப்பொருளை அடிப்படையாய் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது இதுதான். ஒருவன் என்னிடத்தில் வரும்பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றும் பொழுது, ஒருவன் என்னை விசுவாசிக்கும் பொழுது, பாருங்கள், ஒருவன் என்னிடத்தில் வரும்பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றும் பொழுது, ஒருவன் என்னை விசுவாசிக்கிற பொழுது, ஒருவன் என் வழியாய் பிரவேசிக்கிற பொழுது, ஒருவன் என்னுடைய வழிநடத்துதலை அப்படியே ஃபாலோ பண்ணும் பொழுது இதெல்லாம் நடக்கும். இதில் முக்கியமான கான்செப்ட் என்ன? மையப்பொருள் யார்? நானே நானே நானே. இந்த நானே என்கிற இந்த பதம், நான் தான், நான் மட்டும்தான், வேற எதுவுமே வழி இல்லை. நானே வழியும், அவர் மட்டும்தான் வழி. ஐயம், வேற எதுவுமே இல்லை. சிம்பிளாக சொல்லப்போனால் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே, ஒன் அண்ட் ஒன்லி வே. அவர் மட்டும்தான். இந்த உலகத்துக்கே நான் ஒளி, இந்த உலகத்திற்கான ஜீவ அப்பம் நான். இந்த உலகம் என்ன விசுவாசிக்கணும், என்ன பின்பற்றணும், நான் சொல்கிறத கேட்கணும். இதுதான் அவருடைய வார்த்தை. இவர் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சமாரிய பெண்ணிடத்தில் பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நினைவு கொண்டு வருவோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, 14வது வசனம் பாருங்கள், ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். யோவான் 8 இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தோம்.
7வது அதிகாரம், யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். சரி, நம்ம இப்போ கவனித்து பார்த்தா யோவான் 1வது அதிகாரத்திலிருந்து திரும்ப 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 ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இயேசு மட்டுமே, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட வார்த்தை. சரி, என்னத்திற்காக இப்படி சொல்லப்பட்டது? இதனுடைய ரிசல்ட் என்ன? ஒரு மனிதனுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும், அந்த ஜீவன் அவனுக்குள் பரிபூர்ணப்படணும்னு சொன்னார் இல்லையா? நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம். See, we regularly read Bible. இங்கே இருக்கிற எல்லாரும் மேக்ஸிமம் பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், அவரை நம்புகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருக்கு நிச்சயமாக நம்மால் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறோம். இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். 6 ஸ்டேட்மெண்ட் சொன்னல. நானே ஜீவ அப்பம், நானே உலகத்திற்கு ஒளி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. இதெல்லாம் சொல்லிவிட்டு 7வது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு கொஞ்சம் கருத்தாய் ஆய்வு செய்யும் பொழுது இவையெல்லாம் எங்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தும்? நான் இயேசுவினிடத்தில் வந்தா, இயேசுவை விசுவாசித்தா, இயேசுவை பின்பற்றினால் என்ன நடக்கும்? யோவான் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இதை இன்னும் தெளிவாய் பார்க்கணும்னா 5வது வசனத்தை பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே மெய்யான திராட்சை செடி. I am the true wine. இயேசுவானவர் என்ன பேசினாலும் அதனுடைய பின்னணியை முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். 6 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விளக்கி சொல்லிட்டார். என்னெல்லாம் விளக்குனாரு இப்போ நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கூட வச்சுப்போம், எல்லாம் மறந்துருச்சு. எதுக்கு ஜீவ அப்பன்னு சொன்னார், எதுக்கு தன்னை ஒளின்னு சொன்னார், எதுக்கு வாசல்னு சொன்னார், எதுக்கு நல்ல மேய்ப்புன்னு சொன்னார், எதற்கு நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவன்னு சொன்னார், எதற்கு நானே வழியும் சொன்னார். தெரியலையா? பரவாயில்ல. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து உட்கார்ந்து பார்த்தோம்னா நானே மெய்யான திராட்சை செடின்னு ஏன் சொன்னார்? பொதுவாக இஸ்ரவேலுக்கு ரொம்ப பரிச்சயமானது. நம்ம போன வாரம் பார்த்தோம், ஆடுனா அவங்களுக்கு நல்லா தெரியும், மெய்ப்பண்ணா நல்லா தெரியும். சேம் திராட்சை செடினா இஸ்ரவேல் மனுஷனுக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க ஆகாரத்தில் மெயினாக ஒரு விஷயம் எது இருக்கும்? திராட்சை ரசம். திராட்சை செடிகள் அங்கே அதிகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்பொழுது வேவு பார்க்க போனவங்க முதல்ல எதை கொண்டு வந்தாங்க? ஆமாம், ஒரு பெரிய கொலையை கட்டி தூக்கிட்டு வந்தாங்கல்ல. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொன்னால் ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய திராட்சை கொலையாக இருந்திருக்கணும், அது எவ்வளோ வளமாக இருந்திருக்கணும். அப்போ திராட்சை செடிங்கிறது அவங்களுக்கு பழக்கமான ஒன்று. சரி, பழக்கமான ஒன்றுங்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அப்படி இல்லை. இஸ்ரவேலுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இஸ்ரவேலை மக்கள் இப்படியாக சொல்லுவார்கள், இஸ்ரவேல் ஒரு திராட்சை செடி என்று ஒப்பிடுவார்கள். உங்களுக்கு புரியணும்னா ஓசியா புஸ்தகத்துக்கு வாங்க. பத்தாவது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல்
நல்லா கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. எல்லாருமே வாசிக்கலாமா? இஸ்ரவேல் பலனற்ற, அப்புறம் அடுத்தது அதில் கனி இருக்குது. ஆனால் அந்த கனி அதுக்கு மட்டுமே அது பிரயோஜனப்படுமே, வேறு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அது. சரி, இஸ்ரவேல் மக்களுக்கு திராட்சை செடினா நல்லா புரியும். ஓகே, இப்போ இயேசுவானவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி. ஒரு ஓமையை பயன்படுத்துகிறார். அவர்களோடு பேசும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் பயன்படுத்துகிறார். நான் இவ்வளவு காலமாய் வந்து ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன உண்மை அது? நான் இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் வந்திருக்கிறேன். நீங்கள்லாம் எவ்வளோ நாளாக என்கிட்ட வந்து உட்காந்துருக்கிறீங்க, நான் பேசுகிறத கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் என்கிட்ட வந்திருக்கிறீங்க, என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை பின்பற்றுகிறீங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். See, you have come. என்னிடத்தில் வருகிறவன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன், எல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயத்தை கணிங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக விசுவாசிங்க தானே? நீங்கள் இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ நாளாக பைபிள் படிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ நாளாக ஆராதிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் காணிக்கை கொடுத்துருக்கிறீங்க, இவ்வளோ நாளாக ஊழியத்தை போயிருக்கிறீங்க. ஆனால் நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருச்சா? அது பரிபூர்ணப்பட்டிருக்கான்னு கேட்டால் உங்களுக்கே சந்தேகமாகுது. எனக்குள்ள ஜீவன் இருக்கிறதா, அது பரிபூர்ணப்பட்டுச்சான்னு கேட்டால் எனக்கு புரியல. இப்போ அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆனால் இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? நாங்கள் தான் யார்? திராட்சை செடி. நாங்கள் யார்? நாங்கள் திராட்சை செடி. சொல்லப்போனால் நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தை படித்தாலும் சரி, மற்ற தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தை படித்தாலும் சரி, ஒரு காரியம் புரிய வைக்கப்படும். இஸ்ரவேல் மகா பலன் கொடுக்கிற திராட்சை செடி. கர்த்தர் அதை என்ன செஞ்சார்? உயர்வான பகுதியில் நட்டார். அது கொழுமையான கனியை கொடுக்கும். அதற்கு அது வந்து மேன்மையான ஒலிவ மரம்னு பேர் வச்சார், திராட்சை செடின்னு பேர் வச்சார். நான் இன்னும் சொல்ல போனால் உயர்குல திராட்சை செடியாக நட்டுன்னு சொன்னார் எரேமியாவில். எரேமியா 2:21 என்ன சொல்லுது பாருங்கள். எரேமியா 2:21. அவ்வளோதாங்க. இந்த வசனம் சொல்லுது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக நான் என்ன பண்ணுவேன்? நட்டேன். அப்போ இஸ்ரவேல் தன்னை திராட்சை செடியாக எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எல்லாம் மெய்யான திராட்சை செடின்னு கேட்டால் இல்லை, நான் தான் அந்த திராட்சை செடி. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா நுனி கிளையை ஒடிச்சு நடுறார். நீ மரம் கிடையாது, சும்மா உன்னை பதியம் போட்டார், அவ்வளோதான். பவுல் அவர்கள் சொல்லுவார், அவங்க தான் ஒலிவ மரம், நாமெல்லாம் யார்? காட்டு ஒலிவ மரம். நம்மளை என்ன பண்ணார்? வெட்டி அதில் கொண்டாந்து ஒட்ட வச்சிருக்கிறாரு. இந்த இமேஜரெல்லாம் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க, இந்த பகுதியை படிக்கணும்னா இது நமக்கு தெரியணும். அப்போ இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிங்க. நீங்கள் எப்படிப்பட்ட கொடிங்கன்னா உலர்ந்த கொடி. நம்ம பாட்டு எழுதும்போது ஞாபகம் இருக்குதா? உலர்ந்த கொடியாக கிடந்தேன். சரி, உலர்ந்த கொடி நான். என்கிட்ட ஜீவனே கிடையாது, அதில் பச்சைத்தன்மையே இல்லை. என்னை கொண்டு வந்து யார்கிட்ட ஓட்டிட்டாரு? இந்த செடிக்கிட்ட கொண்டு வந்து என்னை சேர்த்துட்டார். இயேசுங்கிற அந்த திராட்சை செடியில் என்னை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டார். இப்போ இயேசுவானவர் என்ன சொன்னார்? என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிங்க.
நீங்கள் என்கிட்ட வந்திருக்கிறீங்க, என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை பின்பற்றுறீங்க. இப்போ கவனிங்க, இது மூணும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களில் கனி வந்திருக்கணும். எப்படி? என்னிடத்தில் வந்து என்னை விசுவாசித்து என்னை பின்பற்றுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வரணும்? கனி வரணும். உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னார்ல. உலர்ந்த கொடியை செடியில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? ஒட்ட வச்சார், பதியம் போட்டார். ஹார்டிகல்ச்சர் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு ஒருவேளை பாட்னி சாருக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் பயாலஜி படிச்சிங்கன்னா ஒருவேளை ஹார்டிகல்ச்சர் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஸோ நான் வந்து அலகாபாத் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நான் என்ன பண்ணேன், போயிட்டு ஹார்டிகல்ச்சரை ஸ்பெஷலாக போய் படித்தேன். எப்படி வந்து 2 செடிகளை 2 மரத்தை புதிய ஒரு வீரியத்தோடு அதை கொண்டு வர முடியும், அதற்கு எந்த விதத்தில் அதை பதியம் போடணும், எந்த ரேஸில் அது வந்து ஒட்ட வைக்கப்படணும், அதற்கு எந்த விதமான பண்டிங் போடணும், பல ஸ்டடீஸ் இருக்குது. நிச்சயமாய் கிளையிலும் சரி மரத்திலும் சரி ஜீவன் இருக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணும்? வளரும். காஞ்சி போன ஒரு குச்சை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இயேசுவானவர் சொல்கிறார், நீ உலர்ந்த கொடி, உன்னை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? நான் ஜீவனுள்ள தேவனாக நின்று உன்னை கொண்டு வந்து என் கூட பதியம் போட்டு என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே வர்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் இப்போது உனக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன். இப்போ என் ஜீவனை கொடுத்துருக்கிறேன், என் ஜீவன் உனக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அது எப்போ பரிபூர்ணப்படுதுன்னு கேட்டால் நீ கொடுக்குற கனியில் தான் இருக்குது. நான் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்த, நீ செத்து கிடந்த உன்னை உலர்ந்த கொடியை தூக்கி உயிருள்ள மெய்யான திராட்சை செடியில் இணைச்சாச்சு. நான் செடி, நீ கொடி. இப்போ அந்த 15வது அதிகாரத்துக்கு வரும். யோவான் 15 2வது வசனத்தை பாருங்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். ரொம்ப சிம்பிளுங்க. கனி கொடுக்கிற கொடி இருக்கிறது, கனி கொடுக்காத கொடி இருக்கிறது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த தேதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு, மகேஸ்வரம்மா பேசும்போது சொன்னாங்க 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு. சரிங்களா? ரைட். ஒரு சிலருக்கு 30 வருஷம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 50 வருஷம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 60 வருஷம் இருக்கலாம், மேபி ஒரு சிலருக்கு 20 வருஷம் இருக்கலாம். நீங்கள் எப்போ இயேசுவினிடத்தில் வந்தீர்களோ, எப்போ அவரை விசுவாசிச்சிங்களோ, எப்போ நீங்கள் அவரை பின்பற்றினீங்களோ, ஆக்சுவலாக யூ ஆர் ஃபிக்ஸ்ட் வித் ஜீசஸ். நீங்கள் இயேசுவோடு இணைக்கப்பட்டீங்க. இயேசுவோடு இணைக்கப்பட்ட பிற்பாடு அந்த ஜீவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கும். ஜீவ அப்பம் நான். ஒருவன் என்னை புசித்து, நம்ம 6வது அதிகாரத்தில் பாருங்கள் அவர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் கவனிப்போம். யோவான் 6 54வது வசனம், 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து, அவர் சொல்லிட்டாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவன், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் சொல்லும்போது இப்படி தானே சொன்னார், என்னிடத்தில் ஒருவர் வந்தான்னா நான் அவனுக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறேன், ஜீவனை கொடுக்குறேன். நிறைய பேர் இது என்னன்னே புரிஞ்சிக்காமலேயே பல வருஷ கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். என்னது அது? கேலண்டரில் வசனத்தை வாசிட்டு போகிற கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், கடமைக்கு பைபிளை படிக்கிறவங்களாக இருக்கிறோம், வேதாகமத்தை தேவைக்காக படிக்கிறவங்க இருக்கிறோம். ஏதோ ஒரு நேரம்
நீங்கள் உங்கள் மனசாட்சியில் போய் கை வச்சுட்டு இந்த வேதாகமத்தை அனுதினமும் ருசி பார்க்கறதுக்காக, எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கத்தக்கதாக இந்த வசனத்தை நான் ரெகுலராக தேடுறேன், ரெகுலராக வாசிக்கிறேன், நான் எனக்கு ஜீவனே இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என் மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணால் எங்கே இருக்குது அப்பமோ திராட்சை ரசமோ? அவருடைய வசனம்தான். நான் அவருடைய வார்த்தையை அனுதினமும் புசிக்கிறேன். அவருடைய ரத்தம் என்பது எனக்காக பண்ணப்பட்ட உடன்படிக்கை, எனக்கு அவருடைய மீட்பை கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய சத்தியம் எல்லாம் இங்கே தான் இருக்குது, நான் படிக்கிறேன். அதான் சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிங்க, உங்களுக்கு ஜீவன் எந்த வழியாக உள்ளே வருது அப்படின்னா இந்த வார்த்தை தான். அதனால தான் அப்படி சொன்னார், நீங்கள் முதல்ல என்னில் நிலைத்திருக்கணும். இப்போது உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும், நீங்கள் பரிபூர்ண பண்ணால், நீங்கள் என் கூட வந்தீங்கல்ல, என்கிட்ட வந்தீங்க, என்னை விசுவாசிச்சிங்க, என்னை பின்பற்றினீங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னிடத்தில் வருவது, என்னை விசுவாசிப்பது, என்னை பின்பற்றுவதில் அடுத்த ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. நீங்கள் என்னில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நிலைத்திருக்கிறதுனா என்ன? வாய்ப்பு இருந்தால் பார்க்கறதில்ல, மீதி வேலையெல்லாம் எதுவுமே இல்லைன்னா பார்க்கறதில்ல. நிறைய நேரத்தில் நமக்கு மற்ற வேலைகள்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, எது நமக்கு ரொம்ப அவசியமோ அதில் நம்ம தொடர்ந்து இருப்போம். தொடர்ந்து இருக்கிறதுனா என்ன? நிலைத்திருக்கிறதுனா என்ன? என்னைக்கோ பார்த்தா பேசுறதில்லை, நேரம் கிடைச்சா பேசுறதில்லை, நேரம் எடுத்து பேசுறது இருக்குது இல்லையா? நான் நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்கள் பாஸ்டர் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை பேர் நிலைச்சிருக்கிறீங்க? சும்மா சாதாரணமாக இங்கே இருக்கிற உறவை சொல்லும். நிலைத்திருப்பதுனா என்ன? நான் திராட்சை செடியோடு ஒட்டப்பட்டேன், ஆனால் நான் என்ன செய்கிறேன், திராட்சை செடிக்கிட்ட என்னை கர்த்தர் ஒட்டிட்டார்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய ஜீவனை பார்க்க பதில் எனக்கு இந்த உலகத்தினுடைய ஜீவனுக்காக அவரை அங்கே உட்கார வச்சுட்டு நான் ஓடுன்னு ஓடுவேன். இன்றைக்கி கிறிஸ்தவம் எப்படி இருக்குது? இயேசுவானவர் எப்போ பார்ப்போம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அது வரைக்கும் கிறிஸ்தவத்தில் பைபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அவங்க இயேசு எங்கே இருக்கிறான்னே தெரியாது அவங்களுக்கு. இது முடிஞ்சிருச்சுல்ல, அடுத்து புதன்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடி ஒன்று வருது, அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒன்று வருது. அந்த டைமுக்கு நான் டியூன் பண்ணிப்பேன். மற்ற நேரத்தில் இயேசுவுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குதா? இல்லை. இப்போ இங்கே உட்காந்துருக்குறோம்ல, இங்கே தானே உட்காந்துருக்குறோம். உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நிலைச்சிருக்கிறீங்களா? இயேசுவோடு நிலைத்திருக்கிறதுனா 24 மணி நேரமும் அவர் கூட இணைஞ்சிருக்கிறது, அவர் கூடவே இணைக்கப்பட்டிருப்பது. எந்த நொடியும் அவரை விட்டு என்னால் பிரிய முடியாது. ஒருவேளை இந்த செய்தியில் கூட உங்களுக்கு தூக்கம் வந்து நீங்கள் தூங்குனீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ண முடியாது? சரியா? கடைசி 2-3 லைனில் நான் பார்க்குறேன், அப்படியே மயக்க கன்னிகள் உட்காந்துருக்குறாங்க. சரிங்களா? என்ன பண்ண முடியும்? நீங்கள் தூக்கத்தில் நிலைச்சிருக்க பார்க்குறீங்க, உங்கள் சரீரத்தில் நிலைச்சிருக்க பார்க்குறீங்க, இந்த உலகத்தில் நிலைச்சிருக்க பார்க்குறீங்க. கிறிஸ்துவோடு நிலைச்சிருப்போமா? ஏன் சொல்லிட்டுதுன்னா, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூர்ணப்பட நான் வந்தேன். பரிபூர்ணப்படாத ஒரு கிறிஸ்தவனே இல்லை. ஏன் தெரியுங்களா? நான் பேருக்கு அவரை பார்க்குறேன், பேருக்கு விசுவாசிக்கிறேன், பேருக்கு பின்பற்றேன். எப்படி? என் பேர் பின்னால் கிறிஸ்தவன்னு ஒன்று இருக்கும். நான் நிலைத்திராத ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் வந்ததும் வேஸ்ட்டு, விசுவாசத்தும் வேஸ்ட்டு, பின்பற்றினதும் வேஸ்ட்டு. அதனால தான் இயேசுவானவர் சொன்னார், யோவான் 15 இந்த வார்த்தையை அழகாக சொன்னார். 4வது வசனத்தை பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
ஏன் கனி கொடுக்க மாட்டீங்க? ஏன் உங்களுக்கு பரிபூர்ணம் இல்லை? ஒரு மரம் வச்சுங்க, மரம் தினமும் வளரணும். ஆமாம் தானே? ஒரு மரத்தை நீங்கள் வீட்டில் நடுறீங்க அப்படின்னா அது தினமும் என்ன செய்யணும்? வளரணும். அது நல்லா வளர்ந்து தழைத்து செழித்து எல்லாம் வருது, அதில் பூ வருது, அதில் காய் வருது. ஆனால் அது கனியாய் எனக்கு பிரயோஜனப்படாத வரைக்கும் அந்த மரம் என்ன பண்ணாது? அது பூரணம் கிடையாது. பார்க்க எல்லாம் நல்லா இருக்குது, எப்போ அதனுடைய ஃப்ரூட் பயனுக்கு வருகிறதோ அப்போ தான் அந்த மரத்தோட ஜீவனே பூரணப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இயேசுவை நான் விசுவாசிச்சிட்டேன், இயேசுக்கிட்ட வந்துட்டேன், இயேசுவை நான் பின்பற்றுறேன், பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன். இப்போ ஒரு கேள்வி, என்ன கனி உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் உண்டாச்சு? என்னங்க ஃப்ரூட்? நீங்கள் இயேசுக்கிட்ட வந்து இயேசுவை பின்பற்றி இயேசுவை விசுவாசித்த பிற்பாடு உங்கள் லைஃப்பில் வந்த கனி என்ன கனி? என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் என்ன ஃப்ரூட் உங்களால் தேவன் பறிச்சிருக்கிறார் உங்ககிட்டருந்து? நீங்கள் அதே சீட்டில் 50 வருஷமாக அப்படியே உட்காந்துங்கிற ஆள் தான். நீங்கள் அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை எப்படி பார்த்தாங்களோ அதே விசுவாசி. உங்கள் சேரை கூட நீங்கள் மாற்றலை. உங்களால் தேவனுக்கு என்ன கனி கிடைச்சிச்சு? அவர் சொன்னார், ஒருவன் இடத்துக்கு வந்தா, ஒருவன் என்னை விசுவாசிச்சா, ஒருவன் என்னை பின்பற்றினா அவனுக்கு ஜீவன் வந்திருக்கும். பரிபூர்ணப்படலைன்னு சொன்னால் பிரச்சனை தெரியுமா? நிலைத்திருக்கிறதுல நீ சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாள். என்னை எட்டி பார்த்துட்டு உன் வேலைக்கு நீ போயிட்டுருக்கிற, உன் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கிற. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன். பரிபூர்ணம் இப்போ வரும்? நீ கனி கொடுக்குறப்ப தான். நீ ஏன் கனி கொடுக்குறதில்ல தெரியுமா? உன் லைஃப் ஏன் நீ கனியாக மாறல? எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், பெத்தனி சபை இருக்குது, 52 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எத்தனை பேரோட? 20 பேரோட ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கு எத்தனை தேசத்தில் ஒரு மனிதனுடைய விசுவாசம், ஒரு மனிதன் கர்த்தர் கூட நிலைச்சிருக்கிறதுனால எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா நீங்களும் நானும் ஏன் அப்படி செய்யலைன்னு கேட்டால் பிரச்சனை ஒன்று தாங்க. நான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கவில்லை. அவரை என்னுடைய மாயை சொல்லுகிறது, நான் இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை பின்பற்றுறேன், நான் அவரை நம்புகிறேன். சும்மா அதெல்லாம் போய். ஏன்னா நான் மெய்யான திராட்சை செடி, நீ மெய்யான கொடியாயிருந்தா, நீ சரியான கொடியாயிருந்தா, நீ அவரிடத்துல உண்மையாக இணைக்கப்பட்டிருந்தா, நீ இணைக்கப்பட்ட இடத்துல நிலைச்சிருந்தனா கனி நிச்சயமாக இருக்கும். அப்போ பிரச்சனை என்ன? நீ நிலைப்பதில்லை, நீ நிலைக்கிறதில்லை, அவரில் நிலைக்கிறதில்லை. ரெண்டாவது ஒரு விஷயத்தில் நிலைக்கிறதில்லை. பேருக்கு அவரில் நிலைச்சிருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கும், இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறேன்னு வெளி தோற்றத்தில் காட்டிப்ப, ஆனால் உள்ள ஒரு சாரத்தில் நீ இணைஞ்சிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா முன்னாடி நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சையாக மரங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, பல கொடிகளை அறுத்து கட்டி வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரே மரத்தில் பார்த்தீங்கன்னா வாழை கொலை இருக்கும், மாங்காய் கொட்டி கட்டியிருப்பாங்க, எல்லாம் ஒரே மரத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய கல்யாண வீடுகள் இதெல்லாம் வேலை செய்வாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு பச்சையாக தெரியும், அப்புறம் அது என்ன செஞ்சிடும், கொஞ்ச நேரத்தில் வாடிடும். ஏன்னா அது உண்மையான நிலைத்திருத்தல் அதில் இல்லை. சேம் இயேசுவனர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் 7வது வசனத்தில்,
ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறது போல என் வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டம் என்னன்னு சொல்கிறேன். விசுவாசிகளிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனன்னு சொல்கிறேன். வசனத்தை தேடுறதும், வசனத்தை கற்றுக்கொள்வதும், வசனத்தை பின்பற்றுவதும், வசனத்தில் நிலைத்திருப்பதும் நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஓட்டை. பார்க்கறதுக்கு நல்லா வசனம் கேட்குற மாதிரி தெரியுங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த பிப்ரவரி கடைசி வாரம் இது வரைக்கும் இந்த 2 மாதத்தில் நான் என்ன கேட்டேன், என்ன கற்றுக்கொண்டேன், எதை என் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டேன், எதை நான் பின்பற்றிருக்கிறேன், ஒரு சின்ன ரிவ்யூ எடுத்து பாருங்களேன். கேட்குற அன்னைக்கு வாவ் செம்ம மெசேஜ் பாஸ்டர். ஐயோ நீக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினார் இல்லை, என்ன ஆச்சு உனக்கு? ஜனவரி 1ஆம் தேதி என்னங்க பேசினார்? யோசிக்கணும்ல, தெரியாதுல்ல. ஏன் தெரியுமா? வார்த்தையில் நான் நிலைக்கலை, வார்த்தை எனக்குள்ள நிலையாய் நிற்கலை. அது போகிற போக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை கேட்குறேன், விட்டுடுறேன், காற்றுலேயே பறந்துடுது. பேப்பரில் எழுதி வச்சுருக்கும் போது திடீர்னு எவனிக்காவது திருப்பி பார்த்தா இதை படித்த ஞாபகம் வரும், அவ்வளோதான். எனக்குள்ளே எந்த ஒரு மாற்றத்தையும் அது உருவாக்குறதில்லை. பல வருஷமாக உட்காந்து செய்தி கேட்குறேன், பல வருஷமாக கர்த்தருடைய பிள்ளை நான். ஆனால் ஜீவனை கொடுத்தவர் என்னை பரிபூர்ணப்பட வைக்க கிருபையாக இருக்கிறாரு. ஆனால் பரிபூர்ணப்படுறதுக்கான எந்த செயலும் எனக்கு இல்லாத காரணம் நான் அவரில் நிலைப்பதில்லை, அவருடைய வார்த்தையில் நிலைப்பதில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கறதில்லை. நான் சிம்பிளாக பிள்ளைங்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா வேணாம் அப்படின்னா வேணாதான், விளக்கமே கிடையாது. வேணான்னு அப்பா சொல்லிட்டாரு, அவ்வளோதானா அவ்வளோதான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்பா சொன்னாங்களா இந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பேன். மலை சிஸ்டர் இன்றைக்கி ஷேர் பண்ணும்போது பெற்ற தகப்பனையும் தாயையும் பார்த்து நான் இப்படி பேசினேன்னு சொன்னதை அவங்க ஷேரிங் சொல்லும்போது சொல்லி இதை நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணீங்க, ஷேர் பண்ணிங்க. நீங்கள் யார் எப்போ என்ன ஷேர் பண்ணீங்க நான் ஞாபகம் வச்சுருப்பேன். நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் நான் ஞாபகம் வச்சுருப்பேன்? நான் கர்த்தர் எப்போ என்னுடைய ஆர்டினேஷனில் கர்த்தர் நிற்க வச்சு என்ன பேசினார், என்ன மெசேஜ் அன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பைபிள் படிக்கிறப்ப கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினா ஞாபகம் இருக்குது. எனக்கு எல்லா அக்கேஷனையும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்கிட்ட சொன்ன விஷயங்களை ஞாபகம், அதை நான் மீற முடியாது. ஏன்னா அந்த வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அப்படி கிடையாது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் கனியே கிடையாது. நாம் வெறும் கண்ணாடியில் பார்த்துட்டு பின்னால் போனோன்னு சுபாவத்தை மறக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம முகம் அழகாக தெரியுது இல்லை, அதை விட்டு விலகினோடனே நம்ம சுபாவத்தை என்ன பண்ணிவிடுவோம், மறந்துடுவோம். சேம் வசனத்தை கேட்குறப்போ உற்சாகமாக தெரியுது, ஆனால் இங்கேருந்து வெளியே போனோன்னு அது மறந்துடுது, ஞாபகமே வரமாட்டேங்குது பாஸ்டர். ஏன்? நான் நிலைத்திருக்கவில்லை இதில். அவர் சொன்னார், நான் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய மகத்துவத்தை பெற்று கொண்டவங்க. என்னுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்தேன், என் மகிமையை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இயேசுவானவர் சொன்னார் பிதா கிட்ட, அவர் வார்த்தையை நான் கேட்குறேன். இந்த சபையில் எனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஜிகினா வேலைக்கு இடமே இல்லை, இங்கே ஜீபம்பா வேலைக்கெலாம் இங்கே இடம் இல்லை. அவர் வார்த்தையை அப்படியே போதிக்கிறோம், அவர் வார்த்தையை கேட்குறோம். இது நமக்கு கிடைச்ச பாக்கியம். அவர் வார்த்தைக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்போம்? இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், லைஃப்பில் ஒரு காலமும் எனக்கு விக்கிரகத்தோட சம்மந்தம் கிடையாது. அப்படி ஒரு சம்மந்தம் ஒரு நாள் எனக்கு வருதுன்னா கர்த்தர் எனக்கு எச்சரித்து சொன்னார், நான் அந்த வார்த்தையில் நிலச்சிருப்பேன். முடிஞ்சிருச்சு. என் லைஃப்பில் நான் கர்த்தருக்காக சாதிக்கணும்னா அந்த வசனத்தை தொடர்ந்து நிலச்சிருப்பேன். அதனால தான் சொன்னார், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன்
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, சங்கீதம் 1 அதாங்க. நான் அந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறேன். சண்டே இந்த ஒன்றும் வேணாங்க. இன்றைக்கி ஒரு 20 பேர் ஆப்சண்ட் வச்சுக்கங்க. இந்த 20 பேர் இந்த வசனத்தை திரும்ப கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன்? ரேர் பீப்புள். இந்த வசனத்தை கேட்கணும், இந்த வசனத்தை திரும்ப மெடிடேட் பண்ணணும், இது என் ஆத்மாவுக்கு எடுத்துக்கணும், இதை நான் ஃபாலோ பண்ணணும், இதில் நிலச்சிருக்கணும். எத்தனை பேர் இருக்க போகிறோம்? அங்கே தாங்க நமக்கு ஓட்டம் இருக்குது. சரி, 1 என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். 3வது சொன்னார் 9வது வசனத்தில், என்னுடைய அன்பில் நிலைச்சிருங்க. என்னில் நிலைத்திருங்க, என் வசனத்தில் நிலைச்சிருங்க, என் அன்பில் நிலைச்சிருங்க. அன்பில் நிலைக்கிறதுனா என்ன? என்னில் நினைக்கிறதுனா நான் வரிசையாக 3 சொல்லிடுறேன். இயேசுவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், அது நான் அவரை தேடுறதில் இருக்குது, அவரை விசாரிக்கிறதுல இருக்குது, அவரோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்துறதுல இருக்குது. 2வது உள்ளான சாரம்சம், அவருடைய வசனத்துக்காக தான் நான் அவரை தேடுவேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக இயேசுவை தேட மாட்டேன், சுகத்துக்காக தேட மாட்டேன், இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக தேட மாட்டேன் இயேசுவை. அவர் கொடுக்குற சக்தி நித்திய ஜீவ வசனத்துக்காக அவரை தேடுவேன். சரி, தேடிட்டேன், அவர் கொடுத்துட்டாரு. இப்போ நான் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் சொன்னதை அப்படியே செய்கிறது. நான் என் பிதாவினுடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே செஞ்சு அவருடைய அன்பில் நிலச்சிருக்கிறது போல், நீங்கள் என் வார்த்தையை கேட்டீங்கல்ல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, என் வார்த்தையை செஞ்சீங்கன்னா, நீ எங்கள் அன்பில் நிலச்சிருப்பீங்க. எப்போ உங்களுக்கு கனி தெரியுமா வரும்? நீங்கள் எண்ணில் நிலைத்து, என் வார்த்தையில் நிலைத்து, என்னுடைய அன்பில் நிலைச்சிருந்தா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. கனி கொடுக்காமல் ஒரு செடி இருக்கவே முடியாது இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தா. நீங்கள் இயேசுக்கிட்ட வந்திருக்கிறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை பின்பற்றுறீங்கன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நீங்கள் இயேசுவை எதுக்காக தேடினீங்க? இயேசுக்கிட்ட எதுக்காக வந்தீங்க? அவர் கொடுக்குற ஜீவனுக்காக, அது பரிபூர்ணப்படுறதுக்காக வந்திருந்தீங்கன்னா அவரை விசுவாசிப்பீங்க. அவர் சொல்கிற எல்லாம் சரி, அவர் கொண்டு போகிற பாதை சரி, அவர் மட்டும்தான் வழி. மரணமே நேரிட்டாலும் உயிர்த்தெழுதலை கொடுக்குற தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஐ வில் பிலீவ் ஹிம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், அதை அப்படியே செயல்படுத்துவேன். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், நான் நிலைத்திருக்கிற விஷயம், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், அவருடைய வசனத்தில் நிலச்சிருக்கிறேன், அவருடைய அன்பில் நிலச்சிருக்கிறேன். நான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன். என்ன பண்ணலாம்? அவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படியணும். அது ரொம்ப ஹார்டாக தெரியல உங்களுக்கு, ஆனால் அது உண்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் பாருங்க. குறிப்பாக 5வது வசனத்தை இப்போ வாசிப்போம். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். 8வது வசனம். பாருங்க, நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால என் பிதா மகிமைப்படுவார். அப்பதான் நீங்க என் சீஷர். நீங்க என் சீஷர் இல்லையா? இந்த சாப்டரில் தான் இந்த 3 பதத்தையும் இயேசுவானவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் என்னுடைய சீஷராக இருப்பீங்க. அடுத்தது 13வது வசனம். பாருங்க, நீங்க என்னுடைய சிநேகிதர்னு சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தன்னிடத்தில் வந்தவங்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய சீஷர், நீங்கள் என்னுடைய சிநேகிதர். இன்னும் சொல்ல போனால் 15
இனி நான் உங்களை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை நான் உங்களை சிநேகிதர், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு. அதனால தான் பாருங்கள், நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு. உங்களுக்கும் எனக்கு என்ன உறவு? எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கோ தெரியல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஃப்ரெண்டு வச்சுருக்கீங்களோ? இந்த வாரம் நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஸ்டேட்டஸை கூட பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாப்புல. ஸோ நீண்ட நாள், ஒரு 2.5 வருஷம் கழித்து அவனோட ஒரு நாள் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடச்சி. ஸோ அப்போ நாங்கள் சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நேரம் பேசுகிறோம். அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. வந்து, அண்ணா பேசுங்கண்ணா, எம்மா பேசுகிறீங்களோ பேசுங்க பா, இந்த 2 பேரையும் நான் இப்படி பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இல்லைம்மா இப்போல்லாம் எங்கம்மா ஃப்ரெண்டாகாம என்கிட்ட பேசுறது கூட இல்லைம்மா, வாரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுவும் நான் பிஸி அவன் பிஸி அப்படின்னு. அவங்க தான் இப்போ நிறைய ஃப்ரெண்டு இருக்கிறாங்களம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் சொன்ன வார்த்தை, ஆனால் அப்படி இல்லவே இல்லை. 1000 பேர் 1,00,000 பேர் வந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்கள் மட்டும்தான். அவர் தன் இருதயத்தை திறந்து ஒருத்தட்ட பேசுவார் அப்படின்னா அது உங்கள்கிட்ட மட்டும்தான். சரி, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது கூட உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒருவேளை யோனத்தான் தாவீதை போல ஒரு ஸ்திரீனுடைய ஸ்நேகத்தை காட்டிலும் எங்களை சுற்றி பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் அப்படி பேசிப்போம், அப்படி ஒன்றா இருப்போம். நான் இந்த பேசேஜை படிக்கிறப்போ நிலைத்திருக்கிறதுனா என்ன, உறவுனா என்ன, சரி சிம்பிள். 2 பேர் புரிஞ்சுக்கிட்டோம். நட்பு மாதிரி ஒரு உறவை இந்த உலகத்தில் அந்த பந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். எங்கள் 2 பேரும் நினச்சிருக்கிறது ஒன்றே ஒன்று தான், சத்தியம் மட்டும்தான். நாங்கள் எதுக்கு பேசிப்போம்? இந்த பேசேஜ் இப்படி சொல்லுது, இதை நான் எப்படி பார்க்குறேன், இந்த வார்த்தை என்ன சொல்லுது. நாங்கள் 2 பேரும் படித்தோம்னா மேல் வசனத்தை அவன் சொல்லணும், அடுத்த வசனத்தை நான் சொல்லணும். இங்கே 2 பேரும் வசனத்துக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஊருக்கு கதை பேசுறதுக்கு இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன தெரியுமா? சத்தியத்தை நாங்கள் கிறிஸ்துவோட எங்களுக்குள்ளே இருக்கிறது சத்தியத்தினால ஒரு உறவு. நாங்கள் தேடுறது சத்தியம், புரணி பேசுறதுக்கு இல்லை. உண்மையாகவே சபையில் ஏற்படக்கூடிய விஷயங்களில் சவாலாக இருக்கும்போது இது கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ என்ன சொல்கிற நான் என்ன சொல்கிறேலாம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்கள் ஃப்ரெண்டு. எத்தனை பேருக்கு இயேசுவானவர் ஃப்ரெண்டாக இருக்கிறார்? எத்தனை பேர் நான் இயேசுவினுடைய சீடன்னு இந்த உலகத்துக்கு தெரியும்? நான் இயேசு எனக்கு ஃப்ரெண்டுன்னு உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் காட்ட முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன். இவ்வளோ வருஷம் ஆச்சு. நீ என் ஃப்ரெண்டுன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா? நீ என் சீடன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா? எல்லா இடத்திலும் சிம்பிளாக சொல்லப்போனால் உன் லைஃப் ஒரு நார்மலாக கிறிஸ்தவ மதவாதியாக நீ இருந்துக்கிட்டு இருக்கிற. நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற, என் கூட நிலச்சிருந்தா உன் கனி எவ்வளவு பெருசாக இருக்கும். அந்த கனி பிதாவுக்கு மகிமையாக இருக்கும். நீ மிகுந்த கனிகளை கொடுத்திருப்ப. நான் கனியற்றவனாக இல்லாதபடிக்கு பேதுரு சொன்னார், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு கிட்ட கனி இல்லைன்னு சொன்னால் நீ கிறிஸ்துவில் நீ வளரவே இல்லை. கனியற்றவங்களாக இருக்கவே முடியாது ஒரு கிறிஸ்தவன். அப்போ நம்ம இருக்கிறன்னு அர்த்தம், நம்ம சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவோடு இணைக்கப்படணும், அந்த சாராம்சத்தை வாங்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் செயல்படணும். ஒரு ஸ்டீஃபனை இப்படி மாற்ற முடியும்னு சொன்னால் இங்கே இருக்கிற உங்களை யாரை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேங்க, கிறிஸ்தவ மதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க. பேர் ஒரு மேலே ஒரு பேர் இருக்குது, அதை தூக்கி எறிஞ்சிட்டு நான் கிறிஸ்துக்கிட்ட வரணும், அவர் வசனத்தை அனுதினமும் சுவாசிக்கணும், சாப்பாடை போல் எடுத்துக்கணும், நான் அதில் நிலச்சிருக்கணும்.
அதனால் சொன்னார், ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால், ஒருவன் என் வார்த்தையை கேட்க மனசாக இருந்தால், நீங்கள் 8வது அதிகாரத்தில் படிச்சுன்னா இது எல்லாமே உண்டு. நீங்கள் யோவான் புஸ்தகத்தை திரும்ப திரும்ப படித்தா, என் வார்த்தையை கேளுங்க, என் வார்த்தையை கேட்க மனசோட வாங்க, என் வார்த்தையை தேடுங்க, என் வார்த்தையில் நிலைச்சிருங்க, திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை. ப்ளீஸ் நம்ம ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். நான் இயேசுவோடு இணைக்கப்படணும். இயேசுவிடத்தில் வந்தேன், நான் அவர் கூட இணைக்கப்படணும். நான் அவரை விசுவாசிப்பேன், அவர் வார்த்தையை கேட்பேன், நான் அவரை பின்பற்றுவேன், அவர் சொல்கிறத முழுமையாக கேட்க ஆரம்பிச்சிருவேன். என் லைஃப்பில் என் மனைவி சொல்கிறதோ, புருஷன் சொல்கிறதோ, பிள்ளைங்க சொல்கிறதோ, உலகம் சொல்கிறதோ, வேலை சொல்கிறதோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நான் இயேசு சொல்கிறத கேட்பேன். நான் அவருள்ள நிலச்சிருப்பேன், அவருடைய வார்த்தையில் நிலச்சிருப்பேன், அவருடைய அன்பில் நிலச்சிருப்பேன். நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்களேன், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அவர் சொன்னார், நான் ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஒருவேளை உங்களுக்கு ஜீவனும் இல்லை கனியும் இல்லைன்னா, வேதம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை என் பிதாவானவர் என்ன செய்வார்? அது நிச்சயமாக ஒரு நாள் பாருங்கள். அவர் சொன்னார் 6வது வசனத்தில், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவ்வளோதாங்க. என்னில் நிலைச்சிலன்னா அது அறுப்புண்டு போயிடும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் ஜீவன் கொடுக்க, பரிபூர்ணப்பட. கனி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தால் நிச்சயம் இன்றைக்கி ஆராய்ச்சி பார்க்கணும். நான் கனியற்ற பாழ்மரமாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை நான் இணையணும், நிலச்சிருக்கணும், உதவி செய்கிற ஜபத்தோட இன்னையிலிருந்து இயேசுவை தேட, அவருடைய வார்த்தையில் நிலைக்க, அவருடைய அன்பில் நிலைக்க ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா, ஃப்ரம் டுடே யூ வில் பிகின் எ நியூ லைஃப். உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படுறதுல நீங்கள் வசனத்தை தேட 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 ஒரு மிகுந்த கனியை பிதாவுக்கு கொடுப்பீங்க. அவர் மகிமைப்படுவார். நீங்கள் இயேசுனுடைய சீஷர்களை இந்த உலகம் அறிந்து கொள்ளும், நீங்கள் இயேசுனுடைய சிநேகிதன் அறிந்து கொள்ளுவாங்க. நிச்சயம் அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அவர் கொடுக்கறதுக்கு தான் இந்த 2 மாதம் நம்மக்கிட்ட பேசினார். கனி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு 65 வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே நடந்து நடந்து இப்படி பொறுமையாக வந்து அப்படியே சர்ச் அட்டன் பண்ணி போகிறதே எனக்கு சவால் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சாரால் நான் ஒரு வச்சு என்ன பண்ணிட்டு போனாங்க பாருங்கள். சிம்பிளுங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியுங்க. 70 வயசு 75 வயசு என்ன பண்ணுவேன்? பண்ண முடியும். சாலிதான் பாஸ்டருக்கு 75 வயசுங்க. 75 வயசு. 60 வயசில் நம்மளால் முட்டி தேஞ்சு போய் நடக்க முடியலன்னு உட்காந்துருக்குறோம். எல்லாம் செய்யலாங்க, கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியுங்க. நம்மை ஒரு பலனுள்ள செடியாக இந்த பூமியில் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கணும். வேறு எதுவுமே இல்லை. நிலைச்சிருந்தால் போதும், கனி வந்துடும், கனி கொடுப்பீங்க. நீங்கள் நிலைக்கிறதில்லை, அங்கே தான் பிரச்சனை. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். கர்த்தர் உதவி செய்ய. கண்கள் மூடி ஜெபம் பண்ணும். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட திட்டமாக தெளிவாக இன்றைக்கி புரிய வச்சுருக்கிறீங்க. லைஃப்பில் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன, எந்த இடத்துல நாங்கள் தவறுகிறோம்னு எங்களுக்கு சுட்டி காட்டினீங்க. கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்கள் லைஃப்பில் கனி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நாங்கள் ஜீவன் உண்டாயிருக்கோம் ஆனால் பரிபூர்ணப்பட மாட்டேன்னு சொன்னால் அது வேஸ்ட்டாக போயிடும். உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கி அநேகருடைய இருதயம் தொடப்பட்டு அவங்க வாழ்க்கை மாறட்டும். உங்களுக்காக எதையாவது ஒன்று சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் உருவாக்குங்க. அது நிச்சயம் உங்களுக்கு மகிமையாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய விசுவாசம், ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், ஒரு மனிதன் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால், அது மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்குமே. அது எத்தனை இடத்துல கர்த்தர் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட உணர்வை இங்கே இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களை நாங்கள் இணைஞ்சிருக்கணும்னு பார்க்கணும்.
எங்கள் சாராம்சங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு அவங்க பார்க்கணும். கிறிஸ்துவோடு இணைந்தவன் மட்டுமே கிறிஸ்துவின் சாராம்சத்தை வெளிப்படுத்த முடியும். அந்த கனியில் அது தெரியும். நாங்கள் அதை கரெக்டாக இந்த உலகத்தில் எல்லார்ட்டையும் காட்ட பலன் தாங்கப்பா, வழிநடத்துங்க. இந்த வார்த்தை வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை வழிநடத்த முடியாக அர்ப்பணித்து மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.